கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேவன் தமது மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் இந்த ஆண்டை நானும் காணும்படி நம் ஒவ்வொருவரும் காணும்படி நமக்கு இரக்கமும் தயவும் செய்த அவருக்கே மகிமை உண்டாகட்டும். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பரிசுத்த வேத எழுத்திலிருந்து நாம் தியானிக்கும் முன்பாக கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்களை நேசித்து முது பரிசுத்த குமாரனையே தந்த எங்கள் நல்ல மகா பெரிய பரிசுத்த தேவனே, காலை வேளையில ஒருமுறை கூட உடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னையும் எங்களையும் கழுவும் சுத்திகரியும். 1925 ஏராளமான சொல்ல முடியாத நன்மைகளை எங்களுக்கு செய்தவர். இந்த புதிய ஆண்டில, புதிய நாளில, புதிய மாதத்துல நாங்கள் பிரவேசித்திருக்கிறதான இந்த வேளையில உடைய தயவுக்கும் உடைய இரக்கத்துக்கும் உங்களுடைய பரிபாலனத்துக்கும் உங்களுடைய சுத்திகரிப்புக்கும் எங்களை ஒப்பு கொடுத்து இந்த நாளில கர்த்தாவே நாங்கள் வந்திருக்கிறோம். நல்ல பாடல்களையும் நல்ல ஆராதனையும் இதுவரைக்கும் தந்தீர். ஜெபிக்கிற நல்ல உள்ளங்களை கர்த்தாவே தேவரீர் கூட்டி வந்து சேர்த்திருக்கிறீர். எங்களுக்கு தேவையான பரிசுத்த மன்னாவை தயவாய் எனக்கும் எங்களுக்கும் பகிர்ந்து தாரும். பரிசுத்த ஆவியானவர் தாமே கிருபையாய் எங்களோடு இடைப்படும். என்னையும் எங்களையும் பரிசுத்தப்படுத்தும். நம்முடைய வார்த்தையினால் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் இந்த நாளில் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் மாத்திரம், அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் நிமித்தமாய் மாத்திரம் என்னையும் எங்களையும் அங்கீகரிங்க. நீங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இம்மட்டும் நம்மை நடத்தி வந்தவர், இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்தவர் என்கிறதான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்மை எந்த ஒரு நிலைமையிலிருந்து தேவன் நம்மை நடத்தினார், தப்புவித்தார், விடுவித்தார் என்பதை நாம் பார்த்துவிட்டு அதுக்கு பிறகாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக தொடர்ந்து அவர் நடத்துகிறபடியே போகலாம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத் தகுந்தவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். பழைய ஏற்பாட்டிலே பாபிலோனியருக்கு தேவன் அவர்களை விற்று போட்டார், இஸ்ரவேலரை. அதில் மீதியாயிருக்கிற ஒரு கூட்டம், இருதயத்தில் குத்தப்பட்ட ஒரு கூட்டம், தங்களுடைய பிதாக்களுடைய ஆலயமும் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆலயமும் பிதாக்களுடைய கல்லறையும் எல்லாம் அங்கு இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கண்டு மனம் பொறுக்காத ஒரு கூட்டத்தை தேவன் இந்த மறுபடியுமாய் அந்த பட்டணத்தையும் அந்த ஆலயத்தையும் கட்டும்படிக்கு கொண்டு வந்தார். அதிலே பிரதானமான ஒருவர் தான் எஸ்ரா என்று நமக்கு தெரியும். அவர் கொண்டு வந்த ஜனங்களுக்குள்ள பாவம் காணப்பட்ட போது எல்லாருடைய பாவத்தையும் தன்மேல் போட்டுக்கொண்டு பண்ணின இந்த ஜெபம் தான் இது. அதில் அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்த்தா, தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். நாம் தப்பி மீந்திருக்கிறோம் என்பதற்கு காரணமே இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் நீதி உள்ளவர். அவர் தமது நீதியில, அவர் அன்பின் நீதியில நம்ம என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்நாளில் இருக்கிறது போல அவருடைய மகா பரிசுத்தத்துக்கு முன்பாக நம்ம யாருமே நிற்க முடியாது. அவருடைய மகா தூய்மைக்கு முன்பாக, அவருடைய உண்மைக்கு முன்பாக நம்ம நிற்க முடியாது. நம்முடைய நினைவுகள்ல, நம்முடைய செய்கைகள்ல, நம்முடைய காரியங்கள் எதிலுமே அந்த தேவ தூதர்கள் கூட நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி
2 சிறகுகளால் தங்கள் முகத்தை மூடி 2 சிறகுகளால் தங்கள் பாதங்களை மூடுகிற அளவுக்கு மகா பரிசுத்தம் உள்ளவர். ஆனாலும் கூட தமது மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நம்ம கூட அப்படி சொல்ல முடியும், ஆண்டவரே என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, அது மிகுந்த கிருபையினால் மாத்திரம் கிறிஸ்துவுக்குள்ளாய் எங்களை இப்படி மீட்டு கொண்டீர். இந்த குமாரனை அனுப்பி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவலன்னு சொன்னா நாங்க தப்பி மீந்திருக்கவே முடியாது ஆண்டவரே. நாங்க உங்களை பார்க்கவோ உங்களுடைய சமூகத்தில் நிற்கவோ தகுதி இல்லாதவங்க. எங்களை போய் ஆண்டவரே இப்படி ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த தேவனை ஆராதிக்கும்படிக்கும் பரிசுத்தவான்களோடு கூடும்படிக்கும் அழைத்து விட்டீரே. உங்க பாதத்துல விழறோம்னு சொல்லி இந்த காலை வேளையில நம்ம கூட விழலாம். இந்த நாளில் மீந்திருக்கிறது போல நம்ம ஆகியிருக்கிறது அவருடைய கிருபை தான். நாம் மீந்திருக்கிறது அவருடைய கிருபை தான். எந்த நாளும் கர்த்தருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இந்த நாள் அப்படின்னு சொல்லுது, இந்த நாளில் இருக்கிறது போல எந்த நாளிலும் நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம படைக்கலாம். கர்த்தர் தாமே நம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொள்ளாவிட்டால், நம்மேல் இரக்கம் காராட்டாவிட்டால் நாம் யாருமே இந்த இடத்துக்கு வர முடியாது. மிகுந்த கிருபையினால நான் பரிசுத்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து என்று தாவீது சொல்லுகிறார். அவருடைய மிகுந்த கிருபையினால மாத்திரம்தான் பரிசுத்த ஆலயத்துக்குள்ள கூட நம்ம வர முடியும். நடுக்கத்தோடும் பயத்தோடும் தேவ சமூகத்துக்குள்ளாக வருகிறது நல்லது. நம்முடைய தேவன் அத்தனைக்கும் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். மகா எவ்வளவு அன்புள்ளவரோ அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவரும் அவ்வளவு நீதி உள்ளவருமான தேவன் ஆண்டவரே. அதனாலதான் ஆபிரகாமிலிருந்து எல்லா பரிசுத்தவான்களும் தேவனை சந்தித்த மாத்திரத்திலே முகங்குப்புற விழுந்தார்கள், தாழ பணிந்து கொண்டார்கள். பேசும்போது அப்படி வினயத்தோடு பேசினார்கள். ஆபிரகாம் தன்னுடைய சிநேகிதன் என்று ஆண்டவர் உயர்த்தி சொன்னாலும், அடியேன் நான் சாம்பலா இருக்கிறேன், தூசியா இருக்கிறேன் ஐயா, இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் நான் பேச துணிந்தேன்னு சொல்லுகிற அளவுக்கு அவருடைய மகோன்மதை இருக்கிறது. அவருடைய கிருபையும் அந்த அளவுக்கு பெரிதா இருக்குது. அதனால நாம என்ன பண்றோம்னா, இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி தப்பி மீந்திருக்கிறோம். நம்ம மீந்திருக்கிறது இந்நாளில் இருக்கிறது போல அவருடைய மகா பெரிய கிருபை. அப்போ இந்த தெய்வ பயத்தோடு கூட வாழ கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் தொடர்ந்து கிருபை தருவாராக. நான் முதல்ல சொன்னேன், இம்மட்டும் காத்த அவருடைய கிருபை, இம்மட்டும் நடத்தின அவருடைய கிருபை, அதனுடைய தொடக்கமாக தான் நான் இதை சொன்னேன். இந்நாளில் இருக்கிறது போல நம்முடைய என்ன ரியல் ஸ்டேட்டஸ் இதுதான். அப்போ இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். நிறைய முறை நம்ம இந்த வசனத்துல நம்ம மெடிடேட் பண்ணியிருப்போம், இல்ல பரிசுத்தவான்கள் பேசி நம்ம கேட்டிருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையிலும் கர்த்தர் என்னோட உங்களோடும் கூட மறுபடியுமா இதிலிருந்து ஈடுபடணும். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். பாத்தீங்கன்னா இங்கேயும் இம்மட்டும் என்கிற வார்த்தை இங்க இருக்கிறது. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தர் உதவி செய்யலைன்னா இம்மட்டும் வந்திருக்க மாட்டோம், இந்த வயது வரைக்கும் வந்திருக்க மாட்டோம்ன்றது ஒண்ணு. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நாங்க இருக்கும்போது இதுவரைக்கும் நாங்க தப்பி மீந்திருக்கவே மாட்டோம்ன்றது ஒண்ணு. அதே கான்செப்ட் தான் வருது பாருங்க. இந்நாளில் இருக்கிறது போல தப்பி மீந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரே அது உங்க கிருபை தான், அது உங்க தயவு தான், அது உங்க பெரிய தாராளம் தான். ஆண்டவரே உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே, ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்று சாமுவேல் சொல்றது எதை குறிக்குதுன்னா, தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால், தேவன் என் மேல் கிருபையாய் என்னோடு நடந்தபடியினால் இதுவரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். சாமுவேலும் ஜனங்களும் காக்கப்பட சாமுவேல் அவருடைய பார்ட்ல இருந்து என்ன செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தா,
சாமுவேலை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, வசனம் இப்படி சொல்லுது, சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று கேட்கிறாங்க. ஜனங்களுடைய பிரார்த்தனையினுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, பெலிஸ்தீரின் கைக்கு எங்களை ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். அப்போ ஓயாமல் ஜெபம் பண்ணுகிற ஒரு நபராக சாமுவேல் இருந்திருக்கிறார். அதனால கேட்கிறாங்க, நீங்க ஓயாமல் ஜெபம் பண்றீங்க, எங்களையும் நினைச்சு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. இந்த பெலிஸ்தியனுடைய ஆளுகை, சத்துருவினுடைய ஆளுகை எங்களை ஒடுக்குது, ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று கேட்கிறார். நேற்று காலையில கூட நம்ம அம்மா மூலமாக வசனம் கேட்டேன், ஹேலாக்கலி அம்மா மூலமா. என்ன வசனம் கேட்டேன்னா, ஓய்வு நாள்ல அவருக்காய் ஓய்ந்திருக்கிறத பத்தி. அப்போ ஒரு நாளைக்கு 3 முறையாவது நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காணப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நாள் எல்லா நாளுமே ஓய்வு நாள் தான். நமக்கு எல்லா நாளுமே ஒரு கிறிஸ்தவனுக்கு ஓய்வு நாள் தான். ஏன்னா நாளை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான்னு சொல்லுது. அப்போ எல்லா நாளுமே ஆண்டவர் நமக்கு இந்த நாள், திஸ் இஸ் த டே that the Lord has made, I will be glad and rejoice. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதனை நான் மகிழ்ந்து களி கூறுவேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அப்ப அது கர்த்தருடைய நாள் தான். ஆமென், ஸ்தோத்திரம். அதுல மகிழ்ந்து களி கூறணும். அதே நேரத்துல வேண்டுதலோடும் சகலவித வேண்டுதலோடும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு பவுல் எழுதுறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு கேட்கிறார். அப்போ நிறைய பரிசுத்தவான்களுடைய அனுபவமா இருக்குது. நாமும் கூட அதை முயற்சி பண்றோம். அதை நம்ம தொடர்ந்து செய்யணும். இடைவிடாமல் தேவனே இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டே இருக்கணும். அதுதான் இவர்களுடைய வெற்றிக்கு காரணமா இருந்துச்சு. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தார் என்று சாமுவேல் சொல்றதுக்கு எப்படி தைரியமா சொல்றாருன்னா, கர்த்தர் நடத்தனுடைய இன்னொரு ரீசன், கர்த்தர் தயவுள்ளவர் தான். ஆனா சாமுவேலும் கர்த்தருக்கு பயந்த ஜனங்களும் என்ன பண்ணாங்கன்னா, இடைவிடாமல் அவரை வேண்டிக் கொண்டே இருந்தார். இடைவிடாமல். அப்போ இது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இது ஒரு தேவ ரகசியமாவும் இருக்குது. கர்த்தரோடு கூட எப்பவுமே கான்டாக்ட்ல இருக்கிறது. ஜபம்னா கர்த்தர்ட்ட பேசிட்டே இருக்கிறது. கர்த்தர் நம்ம கிட்ட பேசிட்டே இருப்பார். நான் ஜெபம் பண்ணும் போதே கர்த்தர் நம்ம நினைவுகள்ல நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, அதுங்க ஒண்ணு ஏதாவது வேணும்னு கேட்டுச்சுன்னா ஓயாம அழுதே தீர்த்துரும். ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அதுங்களுக்கு கொடுத்துருவோம். அது மாதிரி ஒட்டாரம் பிடிக்கணும்னு சொல்லல, அந்த மாதிரி ஒரு ஜப ஆவி நமக்குள்ள இருக்கணும். எப்பவுமே ஆண்டவரோட கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன்ல இருக்கிற ஆவியை, ஆண்டவரே தயவா எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. மகா பொல்லாத உலகத்துல சத்ரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறதான இந்த நாள்ல வகை தேடுறானோ, எதுல அடிக்கலாம், எதுல நம்ம பின்னாடிதான் அவனுக்கு, உலகம் முழுதும் அவனுக்குள்ள இருக்குது. இப்ப நம்ம தான் மீந்து இருக்கிறோம். ஆகவே நம்மளை டார்கெட் பண்ணும்படிக்கு அப்படியே இரவும் பகலும் நடக்கிறான் அவன். ஆகவே என்ன பண்ணணும், இடைவிடாமல் பிரார்த்திக்கிறவர்களாக காணப்படணும். இயேசுவானவர் கூட நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் 5:7 பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி என்ன பண்ணாராம், ஜெபம் பண்ணாருன்னு இருக்கும். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். அப்போ இடைவிடாமல் ஜெபிக்கிறவராய் இயேசுவும் காணப்பட்டார் இந்த பூமியில. நமக்காக மனிதனாய் இதெல்லாம் செய்தார். பல நேரங்கள் யோசிக்கும் போது, ஆண்டவரே உங்க சிநேகம் எவ்வளவு பெருசுப்பா, எவ்வளவு பெருசு. உங்களுடைய டோட்டல் எஸ்டேட்டையே விட்டுட்டு எங்களுக்காக இதெல்லாம் வேற செய்திருக்கிறீங்களே ஆண்டவரே அப்படின்னும் போது, அப்பா உங்க சோத்திரம் சோத்திரம், உங்க பாதத்திலே கிடக்கணும், எங்களுக்கு அந்த கிருபையும் பாக்கியமும் கொடுத்துருங்க, எங்களுக்கு அதுதான் வேணும்னு சொல்ல தோணும். அடுத்தது சாமுவேல் செய்த இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதே அதிகாரத்துல அதாவது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல நம்ம அதை பார்க்கலாம். அவர் என்ன செய்தார்னு சொல்லி, அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக
கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான்னு இருக்குது. கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். இப்ப சாமுவேல் செய்த இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தார். முதல்ல ஜெபம் பண்ணாரு, இப்போ பலி செலுத்துறாரு. அதாவது தேவனுக்கு பிரியமான பலியாக ஒரு பலியை அவர் செலுத்துகிறார். பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து, அப்போ எப்பவும் வசனத்தை தேவ வசனமாக்கிய என்ன பண்ணுங்க, ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருக்கிற ஒரு ஒரு நம்மையே நம்ம ஜீவ பலியாய் கர்த்தருக்கு படைக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாஞ்சையா இருக்கிற ஒரு உள்ளம், அதுதான் ஒரு சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்ற. தேவனுடைய வசனத்தின் மேல, தேவனுடைய பிரமாணங்களின் மேல, தேவனுடைய காரியங்கள் மேல, தேவன் மேல வாஞ்சையா இருக்கிற ஒரு உள்ளம், தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு உள்ளம், அதை கொண்டாந்து பலி செலுத்துறார். அது நிழலா இருக்குது. இந்த பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டி எதுக்கு நிழலா இருக்குதுன்னா, தேவ வசனத்தை வாஞ்சிக்கிற ஒரு வாஞ்சை, தேவனை வாஞ்சிக்கிற எவ்வளோ நல்லவங்க ஆண்டவரே, எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவங்க ஆண்டவரே, எவ்வளோ இரக்கம் உள்ளவங்க ஆண்டவரே, எவ்வளோ பெரியவர் ஆண்டவரே, எவ்வளோ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, எவ்வளோ ஆண்டவரே உன்னதமானவர் ஆண்டவரே, வா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லி தேவனை வாஞ்சிக்கிற ஒரு உள்ளம், அதை கொண்டாந்து பலிப்பீடத்துல இந்த காலை வேளையில நம்ம கூட வைக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா, நீங்க எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், ஆனால் எங்களை நேசித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு பலி செலுத்துகிற ஒரு இருதயம், நன்றி பலி செலுத்துகிற ஒரு இருதயம், அவரை மகத்துவப்படுத்துகிற ஒரு இருதயம், அவர் இன்னார் என்று விளங்கிக் கொள்கிற ஒரு இருதயம், அவருக்கு முன்பாய் நடுக்கத்தோடு பயத்தோடு வருகிற ஒரு இருதயம் இந்த காலை வேளையில தேவன் நமக்கும் கட்டளையிடுவார். அப்படி அவர் பலி செலுத்துகையில் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 1 சாமுவேல் 7:10. அப்படி சொல்லும் போது, சாமுவேல் சர்வாங்க தகன பலி செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். பல நேரங்கள்ல நம்ம நல்லா பலி செலுத்துறவங்களா காணப்படுவோம், ஆராதிக்கிறவங்களா காணப்படுவோம், கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களா காணப்படுவோம், கர்த்தருடைய காரியங்கள் உற்சாகமா இருக்கிறவர்களா காணப்படுவோம். ஆனாலும் பெலிஸ்தியர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை நெருக்கிற மாதிரி வருவாங்க. சத்ருவினுடைய சோதனை, சத்ருவினுடைய டிராப், இல்ல சத்ருவினுடைய கெடுமதி, சத்ருவினுடைய போராட்டங்கள் நமக்கு அதிகமா சில நேரத்துல வாழ்க்கையில காணப்படும். ஆனாலும் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னு சொன்னா, இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். அப்படி நெருங்குகையில் கர்த்தர் என்ன பண்ணார்னா, கர்த்தர் மகா பெரிய இடிமுடக்கங்களை பெலிஸ்தியர்கள் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள்னு இருக்குது கர்த்தருடைய வசனம். பலி செலுத்திக்கிட்டு இருக்கும் போதே அவன் வர்றான். அவன் வந்த உடனே கர்த்தர் அமைதியா இல்லாமல் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி, இந்த நாளில காலை வேளையில நாம் பலி செலுத்தும்படிக்கு கர்த்தருக்கு வந்திருக்கிறோம், ஆராதனை செய்யும்படிக்கு வந்திருக்கிறோம். அது எந்த சத்ருவா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய சேனையா இருந்தாலும் சரி, அது எந்த மனிதர் மூலமாய் அவங்க வந்தாலும் சரி, கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இந்த காலை வேளையிலே அது அந்த சத்ருவுக்கு முன்பாக நாம் கட்டு போகாதிருக்கும்படிக்கு, நாம் விழுந்து போகாதிருக்கும்படிக்கு கர்த்தர் என்ன பண்றார், மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணினது போல இந்த காலை வேளையிலும் இயேசுவின் நாமத்தில் தயவாய் ஆண்டவர் என் கூடாரத்தை சுற்றி இருக்கிற எல்லாம், என்னுடைய ஆண்டவர் என்னை சுற்றி இருக்கிற, எங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு பலத்த இடி முழக்கத்தை கர்த்தாவே பண்ணுவீராக. அப்பா நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், நிச்சயிக்கிறபடியால் உமக்கு நன்றின்னு நான் சொல்றேன். நாமும் சொல்லலாம், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தலாம். ஸ்தோத்திரம். அவர்களை கலங்கடித்ததுனாலே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்களாம். அது எவ்வளோ பெரிய கோலியாத்தா இருந்தாலும் சரி, துதிக்கிற ஒரு தாவீது, தேவனுக்காய் தேவன் மேல் வாஞ்சியாயிருக்கிற ஒரு தாவீது, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின ஒரு தாவீது, வைராக்கியம் உள்ள ஒரு தாவீதுக்கு முன்பாக அவன் எப்படி விழுந்தான், பட்டு விழுந்தான். ஹல்லேலூயா. அவன் தாவீதுக்கு முன்பாக மாத்திரம் இல்ல, தாவீதோடு இருந்த அவனுடைய உறவினர்கள், அவனுடைய சேனை வீரர்களுக்கு முன்பாக வரிசையா பார்த்தா கோலியாத்தினுடைய எல்லா பரம்பரையும், அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஒருத்தராக பட்டு விழுந்தார்கள். அதுபோல கர்த்தர்
நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா கோலியாத்துகளையும், அது எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் சரி, அதை இயேசுவின் நாமத்துல அதம் பண்ணுகிறார் கர்த்தர் இந்த நாளிலே. ஹல்லேலூயா. இடிமுழக்கங்கள் போல பெரிய சத்தத்தோடு பெரிய இடிமுழக்கங்களை கர்த்தர் அந்த சத்ருவின் மேல் இந்த காலை வேளையில அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவன் தான் பற்கடித்து கரைந்து போகணும். ஆமேன், ஸ்தோத்திரம். அது எவ்வளவு பெரிய எனிமியினுடைய சத்ருவினுடைய டிராப்பா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு விரோதமாய் கோட்டை போல வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சேனையை போல வந்தாலும் சரி, ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவார்கள் இருக்கிற வசனம் இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களில் நம்மிலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்திலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பிள்ளைகளிலும் இயேசுவின் நாமத்தில் தயவாய் பலிப்பதாக. ஆமேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்போ பல நேரங்கள்ல சத்ருவை பார்க்கும்போது நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. நம்ம ஆராதித்து ஸ்தோத்திரிக்கும் போது அவன்தான் கன்ஃபியூஸ், கலங்கடிக்கப்பட போகிறது அவன் தான், நம்ம இல்லை. அப்ப எதை பார்த்து நம்ம கலங்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர். அதனால இதுவே இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்பதனுடைய அர்த்தம். இம்மட்டும் இந்த நாளில் இருக்கிறது போல முதல்ல பார்த்தோம். இப்ப பார்த்தோம் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்பதனுடைய அர்த்தம் இதுதான். அடுத்து இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். யோபு 38ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். யோபு 38ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதுல எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொன்ன போது நீ எங்கே இருந்தாய் என்று யோபோடு கூட கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். வீட்டுல போய் நம்ம படிச்சோம்னா இந்த அதிகாரம் முழுதும் அதனுடைய முழு விளக்கங்கள் நமக்கு தெரியும். யோபு ஐயா ஒரு பெரிய பரிசுத்தவான் தான். அவர் அந்த நாள்ல அவர் ஜீவித்தவர்கள் அவரை போல யாரும் சன்மார்க்கனா இல்ல, நல்லவங்களா இல்ல, பரிசுத்தவான்களா இல்ல. அப்படி ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய சர்டிபிகேட் வாங்கினவர் தான் யோபு. யோபின் மேல் கண் வைத்தாயோன்னு கேட்கிற அளவுக்கு. ஆனாலும் யோபு கர்த்தருடைய அந்த கஷ்ட சூழ்நிலைகள்ல அவருடைய மனம் என்ன பண்ணுச்சுன்னா பதைச்சு 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 சில நேரங்கள்ல அவர் பேசியிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் அவரை பூர்ணப்படுத்தும்படியாக இறங்கி கர்த்தர் யோபு கேட்கிற காரியம் அதுல ஒரு கொஸ்டின் தான், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கு அடங்க கடவுது என்று நான் சொன்ன போது நீ எங்க இருந்தேன்னு கேட்கிறார். அப்போ சமுத்திரத்துக்கு பயங்கரமான வல்லமை இருக்குது அப்படின்ற ஒவ்வொரு காலங்களிலும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார். சமுத்திரத்துக்கும் தண்ணீருக்கும் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குதுன்றத. அப்போ நம்ம கூட 2004 சுனாமி வந்தப்போ நம்ம அதை கண்டோம். இந்தோனேஷியாவில் அலைகளின் உயரம், சுனாமியினுடைய அலைகளின் உயரம் 167 அடியும். நம்ம ரூம்னுடைய ஹைட்டு 10 அடி இருக்கும். அப்ப நீங்க பாத்துங்க, மேக்சிமம் இல்ல 12 அடி இருக்கும். அப்ப பார்த்தா எத்தனை மாடி, ஒரு மாடினா 12 அடின்னு வச்சுக்கலாம். அப்போ 5 மாடி கட்டடம் கிட்டத்தட்ட 12×60, அதை விட உயரமான அலைகள். ஒரு 5 அடி மாடு கட்டடம் அப்படியே நகுந்து வந்தா அதுவும் என்ன மாதிரி வேகத்துல வந்திருக்குதுன்னா, கிட்டத்தட்ட அது கடல்ல சமுத்திரத்துல இருக்கும்போது நடு சமுத்திரத்துல 800 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வேகம். அப்படின்னா ஒரு பிளெயின் வேகத்துல அங்கிருந்து வந்துச்சு. வர 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 கரையில வந்தது குறைஞ்சாலும் குறைஞ்சது ஒரு 300 கிலோமீட்டர் வேகத்திலேயாவது அது வந்திருக்கும். நம்ம ஊர் ட்ரெயினுங்கெல்லாம் 300 கிலோமீட்டர்ல போல இன்னுமே. எவ்வளவு ஃபாஸ்ட் ட்ரெயினா இருந்தாலும் அதை விட குறைவா தான் போகுது. அவ்வளவு வேகத்துல அது அந்த மாதிரி அலைகள் பொங்கி வரக்கூடிய ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தையே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மிஞ்சி வராத, அங்கேயே நில்லுன்னு அதுக்கு கரை போட்டு மணலை வச்சு அடைச்சு வச்சிருக்கிறார். வந்த அந்த அலைகள் சென்னைக்கு வந்தது கூட 100 அடி உயரத்துல வந்துச்சான் சுனாமி வந்தப்போ 2004. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, ஏன் சென்னை பட்டணம் முழுதும் அழியல அன்னைக்கு? கர்த்தர் சொன்னார், போதும், மிஞ்சி வராதே. அது எவ்வளோ பெரிய சத்துருவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்தாலும் கூட நம்ம கர்த்தரை பின்பற்றும் போது சில நேரங்கள்ல
ஐயோ அவ்வளவுதான் முழுகிடுவோமோ, போன வருஷத்துல இருந்துச்சு, முழுகிட்டோம், இனிமே 2026 பாப்பனா அப்படின்னு எனக்கு கூட தெரியாது. ஆனா ஐயோ ஆண்டவர் பயங்கர கிருபையா இருந்து தயவா இருந்து இந்த நாள் வரைக்கும் மிஞ்சி வராதே அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைத்திருக்கிறார். பல சந்தர்ப்பங்கள் நமக்கு அது உண்டு. மிஞ்சி வராதே, ஒரு மனிதர்களா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பொருளாதார கஷ்டமா இருக்கலாம், பிள்ளைகளால் வந்த கஷ்டமா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு வந்த கஷ்டமா இருக்கலாம், எல்லாவற்றிலும் பதச்சம். எப்படி வருவாங்க, எப்படி 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 எப்படின்னு யோசித்தோம். 2025 அவ்வளோ பயங்கரமான காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம நம்ம அந்த அலைகளில் அமிழ்ந்து போகாதபடிக்கு, ராட்சத அலைகளில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நம்மளை காத்தவர் அவர்தான். அததான் யோபு கிட்ட சொல்றாரு, இந்த கடலைக்கே பேரிகேட் போட்டு நிறுத்தினவர் நான். மணலை வச்சு, நீ நினைக்கல, யாருமே யோசிப்பாங்களா மணலை வச்சு இவ்வளவு பெரிய அணை கட்ட முடியும்னு? நம்ம பெரிய பெரிய காங்கிரீட்டும் இரும்பும் வச்சு அணைகளை கட்டி இருக்கிறோம் தண்ணியை நிறுத்துறதுக்கு. அதான் மேட்டூர் டேம், அதுதான் பைக்காரா டேம், இப்படி பெரிய பெரிய டேம்களை கட்டி இருக்கிறோம். ஆனா கர்த்தர் மணலை வைத்து அவரால் செய்ய முடியாது. அத நம்மளுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளோ பெரிய உயரத்துல நமக்கும் அவருக்குள்ள வித்தியாசமான நினைவுகள். அவருடைய நினைவுகள் நாம் ஆராய்ந்து முடியாது. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அங்க நின்றுட்டு மிஞ்சி வராத போதும். அவதான் யோபு கிட்ட தெரியாது, யோபுக்கு தெரியாது அவர் வாழ்க்கையில என்ன நடத்துறாரு கர்த்தர். அவரை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. சும்மா போன பிசாச கூப்பிட்டு, வாடா போய் என் மகனை பாரு, அதுதான் சொல்றாரு, வாடா வா என் மகளை பாரு, என் மகனை பாரு, அவங்கள போய் பாரு, தேவ ஜனத்தை பாரு. ஓ, அவங்க இவ்வளோ பரிசுத்தமா இருக்காங்க, போய் பாரு, கண்ணை வைத்தாயோ அப்படின்னு கேட்டு அனுப்புற. ஆனா யோபுக்கு விளங்கல அது. நம்ம முடிஞ்சிருச்சு, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னே யோசித்தார். அததான் ஆண்டவர் சொல்றார், நான் சத்ருவை அனுப்பும் போதே அவனுக்கு என்ன பண்ண, இது வரைக்கும் நான் வரணும், அவனை தொடாத, மீதி எல்லாத்தையும் தொடுன்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட். 2வது டெஸ்ட், அவனை தொடு, ஆனா அவன் ஜீவனுக்கு ஒண்ணும் பண்ணாத. ஆண்டவர் வரையறை போட்டுத்தான் எதையுமே அனுமதிக்கிறார். அவர் அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கல. அப்போ கஷ்டங்கள் வரும்போது அலற வேண்டாம். வரையறை கொடுக்கிற ஒரு தேவனை நம்ம துதிக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன சொல்லணும், எல்லாமே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என்ன சொல்ல விரும்புறாரு யோபு கிட்ட இருந்து அப்படின்னா, என் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு நீ சொன்னது உண்மைதான். ஆனா உன் கண்ட்ரோல்ல இல்லைன்னு நீ சொன்னது உண்மைதான். ஆனா என் கண்ட்ரோல்ல இல்லைன்னு நீ சொல்லாத. அது என் கண்ட்ரோல்ல இருக்குது, உன் கண்ட்ரோல்ல இல்லதான். எந்த பிரச்சனையும் உன்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை, ஆனா என் கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு சொல்லுகிற ஒரு மகா பெரிய தேவன் மட்டும் இல்ல, அன்புள்ள தகப்பன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தெரியும் நம்ம பிள்ளை எவ்வளவு தாங்கும், அதுக்கு மேல வெயிட்டு தூக்கி நம்ம பிள்ளை மேல வைக்க மாட்டோம். நம்ம பொல்லாதவர்களாகிய நாமே அப்படி இருக்கணும். ஐயோ எங்க அப்பாவே அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளை அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, எங்கள் மேல் கருத்தாயிருந்து பாரம் சுமத்தினாலும் நம்ம மேல கருத்தா இருக்கிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. நம்ம பாரம் சுமத்தினாலும் நம்ம மேல கருத்தா இருக்கிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. அதுதான் வேற டிரான்ஸ்லேஷன்ல he loadeth with, இங்கிலீஷ்ல he loadeth with benefits. தமிழ்ல பாரங்கள்னு இருக்குது, ஆனா இங்கிலீஷ்ல he loadeth with benefits. அப்போ எந்த கஷ்டமும் இந்த 2026 வந்தா கூட நமக்கு சொல்லணும், எனக்கு கஷ்டம்தான், என்னால முடியாதுன்னு நினைச்சாலும் அது அவரால முடியாம இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ இங்கேயும் கூட நம்ம பார்த்தது இம்மட்டும் என்கிற வார்த்தை. அப்போ இம்மட்டும் என்கிற வார்த்தையில இங்கு மறைந்திருக்கிறது என்னன்னு சொன்னா, தேவனுடைய ஒரு பெரிய நம்மை ஆதரிக்கிற ஒரு அன்பு, நமக்கு திராணிக்கு மிஞ்சி நம்மை சோதிக்காது காக்கிறவர் தான் இம்மட்டும். அந்த பிரச்சனையோடு பேசுகிற தேவன். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. அது எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும் அவனுக்கு அணை போடுகிற ஒரு கர்த்தரை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, தாவீது நமக்கு ரொம்ப நல்லா தெரிந்த ஒரு கர்த்தருடைய பரிசுத்த மனிதர். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற போல வாழ்ந்தவர். அதுல ஒரு வசனம் இம்மட்டும் என்ற வார்த்தை டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா மறைந்திருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 40:1. சங்கீதம் 40:1. கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்
கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று எழுதியிருக்கிறார். அப்ப என்ன தாவீது சொல்றாருன்னா, தாவீது நிறைய கஷ்டங்களுக்குள்ளாக போனார். கர்த்தர் உனக்கு சிங்காசனம் கொடுக்குவேன்னு சொல்லிட்டாரு, ராஜா வாக்குவேன்னு சொல்லிட்டார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். பல பாலைவனங்களுக்குள்ளாக, மலைகளுக்குள்ளாக தன் ஜீவன் தப்ப ஓடுகிற மனுஷனா இருந்தார். ஒருவேளை நம்ம இருந்தா, ஆண்டவரே சிங்காசனம் எல்லாம் வேண்டாம், ஒரு குடிசை கொடுங்க, அமைதியா கஞ்சி குடிச்சா போதும்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் பல நேரங்கள்ல. ஆனா கர்த்தர் நம்மள ஒரு உன்னதமான இடத்துக்கு கொண்டு போனோம். ஐயோ, அவரோடு கூட கூட சிங்காசனத்துல நம்மள நித்தியமாய் உட்கார வைக்கணும். இப்பவே உட்கார வச்சிருக்கிறார். நம்ம அதை மறந்து போறோம். நம்ம எங்க இருக்கிறோம்னா இங்கேயே இல்ல. இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே நாம் உட்கார்ந்து இருக்கிறோம், அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப பல நேரங்கள்ல இந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த மைண்ட்ல இருந்து அதை பிசாசு எடுக்க முயற்சி பண்றான். நம்முடைய கவலைகள் நம்மள அழுத்திருது. ஆனா பாருங்க, தாவீதுக்கு அவருடைய கண் எங்க இருந்துச்சுன்னா, அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல், கர்த்தர் மேல் பொறுமையாய் காத்திருந்தார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவருக்கு தெரியும், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி. அழைத்த தேவன் என்ன பண்ண மாட்டார், கீழே போட மாட்டார்னு தெரியும். அவர் நம்முடைய தோளின் மேல் நம்மை சுமக்கிறார்ன்றது நம்ம மறந்துடக்கூடாது. ஆமா, அப்போ கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருந்தார். அதான் இம்மட்டும் காத்திருந்தார். இவ்வளவு பிரச்சனை வந்தும் காத்திருந்தார். இவ்வளவு தொல்லை வந்து, இவ்வளவு வியாதி வந்து, இவ்வளவு பண கஷ்டம் வந்து, இவ்வளவு மன கஷ்டம் வந்து, இவ்வளவு சத்துருக்கள் நம்மை நெருக்கியும் அவர் என்ன பண்ணாருன்னா, கர்த்தருக்காய் காத்திருந்தார், பொறுமையாய் காத்திருந்தார். அப்படி இருக்கும்போது அவருடைய அனுபவம் சாட்சி என்னன்னா, அவர் எனக்கு செவி கொடுத்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. கேட்கிற, விடுவிக்கிற, ஏற்ற நேரத்தில் நம்ம என்ன பண்றார், ஜலத்திலிருந்து தூக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அலறி கூப்பிட்டாங்க. பார்வோன் சேனை பின்னாடி வரும்போது ஜனமெல்லாம் அலறிச்சு, பயந்துச்சு. ஆனா ஏற்ற நேரத்தில் அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பமோ அவர் நடுவுல வந்தார். தண்ணி பிரிச்ச பிறகு கூட அவன் உள்ள வரான். தண்ணியை பிரிச்சுட்டா யாருமே பயப்படுவாங்க. சாதாரண மனுஷரா இருந்தா, இது என்னடா கடல் போய் இந்த மனுஷங்களுக்கு முன்னாடி பிரியுது, இதை போய் நம்ம தொடரலாமான்னு இருக்கும். ஆனா சில நேரம் கர்த்தர் பார்வோன்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவாங்க. அவங்க உள்ள வருவாங்க. மனசாட்சி இல்லாத மனிதர்களா இருக்கலாம், சத்ருவா இருக்கலாம், அவங்க நம்ம பின்னாடி வருவான். ஆனால் நமக்கு நடுவே வருகிற ஒரு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இருக்கும். அததான் அவர் விளங்கி கொண்டார் தாவீது. அதனால்தான் பொறுமையாய் காத்திருக்க முடிஞ்சிச்சு. அவருடைய காத்திருப்பு வீணா போல, தேவனுடைய மௌனம் மறுப்பும் இல்லைங்க. தேவனுடைய அந்த நம்ம காத்திருப்பு வீணாவே போகாது. அது என்ன செய்யுதுன்னா, தேவனுடைய அந்த காத்திருக்கிற நேரத்துல தேவன் நம்மை அவருக்கு ஏற்ற மனுஷர்களாய், நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷர்களாய் பக்குவப்படுத்துற நேரங்களை, எங்களால முடியல ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதத்துல அப்படியே விழுந்து காத்துட்டு இருக்கணும். வாக்கு பண்ணினவர் மாறிடார். அவர் உண்மை உள்ளவர். மனுஷன் மாறுவான், ஆனா கர்த்தர் மாறவே மாட்டார். அதே அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 40ஆம் சங்கீதம் 15, 16ஆம் வசனத்தை நம்ம படிச்சோம்னா, 15ஆம் வசனம் என்ன சொல்லுது, என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக அப்படி சொல்றார். நம்ம மேல சில நேரத்துல நம்மளை பரிகசிக்கிறவங்க இருப்பாங்க, நம்ம தூஷிக்கிறவங்க இருப்பாங்க. கர்த்தரை பின்பற்றினானே என்ன ஆச்சு, கர்த்தருக்காக ஊழியத்துக்கு வந்தானே என்ன ஆச்சு, கர்த்தரை பெருசா யோசித்தானே என்ன ஆச்சு, கர்த்தர் இவனை ராஜாவா அபிஷேகம் பண்றேன்னு சொன்னானே இப்ப என்னாச்சு, என்ன ஆச்சு பார், மலையில போய் உட்கார்ந்துருக்கான், மடுவுல உட்கார்ந்துருக்கான், குகையில உட்கார்ந்துருக்கான், சாப்பாடு இல்லாம இருக்கான். இப்படி பல பரிகாசங்கள் நம்மளை சுத்தி நடந்தாலும் அத தாவீது சொல்றாரு, அவங்க வெட்கத்தின் பலனை அவங்க அடைவாங்களாம். 16ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அப்போ உம்மை தேடுகிற காலை வேளையில அவரை தேடி நம்ம வந்திருக்கிறோம், அவருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. சத்ரு நமக்கு கொண்டு வருகிற எந்த 26 யோசித்தா மலைப்பா இருக்கும். என்ன செய்ய போறோம், பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறோம், நமக்கு என்ன செய்ய போறோம், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், இல்ல பல காரியங்கள் நமக்கு இருக்கும். ஆனாலும் அவரை தேடுகிற நம்ம என்ன பண்ணோம், அவருக்குள் சந்தோஷப்படும். நமக்குள் நம்ம சந்தோஷப்பட முடியாது. நம்முடைய
நம்முடைய பலத்தை யோசித்தோ, நம்முடைய பண பலத்தை யோசித்தோ, மன பலத்தை யோசித்தோ, சரீர பலத்தை யோசித்தோ நமக்கு என்ன வராதுன்னா மீட்பு வரும்னு சொல்ல முடியாது. அப்போ நமக்கு மீட்பு எப்போ வரும்னு சொன்னா, அவருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அடுத்த அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுது, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அதான் இடைவிடாமல் தேவனையே நினைக்கிறது தான் ஆராதனை. இடைவிடாமல் தேவனை நினைச்சு ஸ்தோத்திரிக்கிறது தான் ஆராதனை. அதுதான் தானியேல் செய்து கொண்டே இருந்தார். இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருந்தார். அப்ப விடுதலை உண்டாச்சு. அப்புறம் தாவீது அதையே செய்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிரச்சனையில கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு இல்ல, என் குடும்பத்துக்கு இல்ல, என்னை அழைத்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப சொல்றேன் நான், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவரால் இந்த பிரச்சனையில கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நானும் சொல்றேன். நம்ம எல்லாரும் சொல்லலாம். 2026 பார்த்து இந்த 2026 கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். என்னை அழைத்த ஒரு பரிசுத்த மகா பெரிய தேவன், அலைகளை அதிராட்சித அலைகளாயிருந்தாலும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதேன்னு சொல்லுகிறவர், அலைகளை அதட்டுகிறவர், அலைகளின் மேல் நடக்கிறவர். ஹல்லேலூயா. படகுல தூங்குறவர் மாதிரி இருந்தாலும் அவர் எழுந்து இறையாதே அமைதலா இருன்னு சொன்னா அவர் காற்றும் கடலும் அவருக்கு அடங்கும். அது எவ்வளவு பெரிய ராட்சித அலையா இருந்தாலும் எனக்கு அது கவலை இல்லை. ஹல்லேலூயா. என் தேவனை விட பெரியது அல்ல. ஆகவே கர்த்தருக்கு, அந்த கர்த்தருக்கு, என்னை அழைத்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கே மகிமையை நம்ம எப்பொழுதும் செலுத்துவோம். நம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக அப்படின்னு இந்த வசனம் இருக்கு. அது அப்படின்னா, லெட் காட் பி மேக்னிஃபைடு, லெட் காட் பி மேக்னிஃபைடுன்னு எப்பொழுதும் சொல்லணுமா. என்னுடைய ஒரு சின்ன அனுபவம் அது. எனக்கு ரொம்ப மலைப்பா பிரச்சனைகள் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கே இந்த பிரச்சனையில கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த ஜுரத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த வியாதியில கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பண கஷ்டத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த முடையில கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த மாதிரி எதிர்ப்புகள், மனுஷருடைய எதிர்ப்புகள் வரும்போது இதுல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்னு சொல்லி நம்ம கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பல நாட்கள்ல, சில நாட்களுக்குள்ள கர்த்தர் அந்த விடுதலையை கர்த்தர் தயவா கட்டளையிட்டார். ஆமீன். அவர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரியவர், மறக்கவே முடியாது. பல நேரங்கள்ல அதை நம்ம பழச மறந்துடும். நான் கூட மறந்துடுறேன். இந்தவரே என்னை மன்னியும்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்து விடுறேன். எப்பா, நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்பா நீர் அப்படியே செய்வீர். ஹல்லேலூயா. எவர்களை அழைத்தாரோ அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் நீதிமான்களாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சாதாரண மனுஷர் தான். நம்மள கூட மனுஷருக்கு முன்பாகவும் பிசாசுக்கு முன்பாகவும் நிச்சயமாய் மகிமைப்படுத்துகிறார், படுத்துவார், படுத்தி கொண்டே இருப்பார். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இங்க கூட எப்போ கர்த்தருக்கு மகிமையை செலுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம கர்த்தருக்கு மகிமையை செலுத்திக்கிட்டே இருக்கணும். இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகான வசனங்கள் அது. அந்த சம்பவம் எனக்கு இது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது ஞாபகம் வருது. அது என்னன்னு சொன்னா, பிளாக் ஆயிடுச்சு, பரவாயில்ல. அப்போ ராஜாவின் இடத்துல இவர் என்ன கேட்கிறாருன்னா, ராஜா நீ போய் கட்டு, எல்லாத்தையும் ஆலயத்தை கட்டுப்பா, அந்த பட்டணத்தை கட்டு என்று சொல்லி அவங்க அவருக்கு கேட்கும்போது, ராஜா கிட்ட அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா காரியங்களையும் ராஜா எடுத்து கொடுத்துட்றாரு. இந்த ஆலயத்துக்குரிய எல்லா காரியத்தையும் எடுத்து கொடுத்துட்டு, நீ கொண்டு போய் தேவாலயத்தை கட்டுன்னு சொல்றாரு. எஸ்ராவுக்கு தான். அப்படி சொல்லும் போது அப்போ அவங்க ராஜா கிட்ட எங்களுக்கு வழிக்கு என்ன உண்டாகணும், காவலாளிகளை கொடுங்க, போர் சேவகரை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு அவருக்கு வெட்கமா இருந்துச்சாம், வெட்கமா இருந்துச்சு. அப்போ 8ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், 8ஆம் அதிகாரத்துல அது இருக்குது எஸ்ராவில்.
அப்போ அப்படி நம்ம அவங்க கேட்டு வெட்கப்பட்டுட்டு அதை கேட்காம விட்டுடுறாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொன்னா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருக்குது. வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவரையும் குதிரை கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு எல்லார் மேலும் நன்மையா இருக்கிறது என்று அவர் சாட்சி சொல்லி இருக்கிறார். அப்படி சாட்சி சொல்லி அவரை அவங்க கேட்காம விட்டுடுறாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா அதே வசனத்துல அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். இப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார்னு இருக்குது. அப்போ பல நேரங்கள்ல கர்த்தருக்கு சாட்சியாய் மனுஷர் முன்னாடி நம்ம நிற்கும் போது, கர்த்தருக்குன்னு சில உடன்படிக்கைகளை எடுக்கும் போது, சில மனுஷர்கிட்ட எல்லாத்துக்கும் போய் நம்மளை தாழ்த்தாதன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் என்ன பண்ண மாட்டேன். பாஸ்டர் கூட சொல்லுவாங்கல்ல, கடன் வாங்காதீங்க. அது மாதிரி சில தீர்மானங்களை நம்ம வாழ்க்கையில எடுக்கிறோம். ஆனா மனுஷர் முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போகாம இருக்க கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர் விண்ணப்பத்தை, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டார்னு இருக்கும். 8ஆம் அதிகாரம் 22, 23 கர்த்தர் அவனுடைய என்ன பண்ணாரு? கர்த்தரை நாங்க தேடணும், அவங்க எங்க விண்ணப்பத்தை கேட்டார்னு இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல 31ஆம் வசனம் பார்த்தா, நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அவரவர் நதியை விட்டு புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்கள் கைக்கும் எங்களை தப்புத்தா. 2026 புறப்பட்டு போகிற நம்ம மனுஷருடைய தயவினால் அல்ல, தேவனுடைய தயவினால நம்பிக்கை வைத்து நம்ம போகும்போது, ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணி அவருக்கு முன்பாக நாம் காரியங்களை கேட்கும் போது, அது எவ்வளோ பெரிய ஒரு காரியமா இருந்தாலும் தேவன் என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னா, நம்முடைய தேவனுடைய கரம் நம்மேல் இருந்து, நம்ம தனியா போல தேவனுடைய பரிசுத்த கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. பராக்கிரமம் செய்கிற வலது கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ராகாப்பை துண்டித்த அந்த பட்டயம் உள்ள கரம் நம்மோடு கூட இருக்கிறது. வலு சர்பத்தை துண்டித்த பட்டயம், அந்த உடைய கரம் நம்மேல் இருக்கிறது. நம்மோடு மாத்திரம் இல்லை, நம்ம மேலேயே இருக்குதான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மூடும் அப்படி. ஹல்லேலூயா. அவ எந்த சத்துருவனுடைய கண்ணியும் எந்த சத்துருவனுடைய பொல்லாப்பும் என்னை உங்களை மேற்கொள்ளவே போறதே கிடையாது. ஹல்லேலூயா. 2026 வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் நம்மை தப்புவிக்கிற தேவனுடைய கரம் நம்மேல் இருக்கிறது. அதான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அந்த பகுதி, எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. அல்லேலூயா. தப்புவித்தது, இனி தப்புவிக்கப்படும், இனிமேலும் தப்புவிப்பார். அல்லேலூயா. முக்காலத்துக்கும் இந்த கரம் நம்மள ஆல்ரெடி பாஸ்ட்ல 25 தப்புவித்தது. இப்ப நம்ம மேல அந்த கரம் இன்று நம்மளை தப்புவிக்க போகிறது, நம்ம மேல் இருக்கிறது. இனிமேலும் நித்தியமாய் அந்த கரம் நம்மேல் இருக்கிறபடியால் ஃபியூச்சர்லயும் கர்த்தர் நம்மோடும் நம்ம பிள்ளைகளோடும் கர்த்தருடைய கரம் இருந்து நம்முடைய குடும்பங்களோடும் நம்ம சபையோடும் நம்முடைய ஊழியங்களோடும் நம்முடைய ஊழியக்காரரோடும் கர்த்தருடைய கரம் அப்படியே பெரிய கரம் அவருடைய தயவுல அவருடைய கிருபையில அது இருந்தது. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது இந்த நாளில் இருக்கிறபடி நாங்க ஆண்டவரே தகுதி இல்லை, எங்களை தகுதியா எண்ணங்களே உமக்கு நன்றின்னு சொல்லலாம். அடுத்தது சாமுவேல் கிட்ட வந்தப்போ இம்மட்டும் உதவினார் கர்த்தர். ஒரு உயிருள்ள ஜீவனுள்ள பலியாக தேவனுடைய வசனத்தை வாஞ்சிக்கிற ஒரு கூட்டமாக அவருடைய சமூகத்தில் சர்வாங்க பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அப்ப தேவன் என்ன பண்ணுவார்னா, பலத்தை இடிமுழக்கத்தோடு சத்ருவை தகர்த்து போடுகிறார், பட்டு போக பண்ணுகிறார். அடுத்தது யோபை பத்தி நம்ம பார்த்தோம். யோபுக்கு கலக்கங்கள் வந்துச்சு, பயங்கள் வந்துச்சு. நான் என்ன ஆகணும்னு யோசித்தார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதேன்னு சொல்லுகிற கர்த்தருடைய ஆளுகை நம்மோடு கூட இருக்கிறது. எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் சரி, என்ன மாதிரி ஒரு சத்துரு நம் பக்கத்துல 1000 பேர், நம் பக்கத்துல 10000 பேர் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது. ஏன்னா இம்மட்டும் வா, இந்த வீட்டுக்கு வராதேன்னு சொல்வார். ஹல்லேலூயா.
வாதையின் கூடாரத்தை அணுகாதபடி காக்கிற மகத்துவம் உள்ள கர்த்தரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா சத்துருக்கு அதிகாரமே இல்லை, சத்ரு மேல ஆளுகை உள்ள ஒரு கர்த்தர். பிசாசின் மேல் பிசாச கண்ட்ரோல் உள்ளதான் வச்சிருக்கார். இம்மட்டும் வா மிஞ்சி வராதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. திராணிக்கு மிஞ்சி நம்மை சோதிக்காத ஒருத்தர் நம்ம பார்த்தோம். அடுத்தது தாவீதை பத்தி பார்த்தோம். அது என்னன்னா, கர்த்தர் பொறுமையா, தாவீது பொறுமையா இருந்தார், காத்திருந்தார். அவருடைய காத்திருப்பு வீண் போகல. ஒரு சிங்காசனம் நமக்காக காத்திருக்கிறது. இப்பவே நம்மளை கொண்டு போய் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஆகவே நம்ம பொறுமையா இருந்து நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்னு சொல்லி எப்பவுமே சொல்லிக்கிட்டே ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சாமுவேல்ல பார்த்தோம், ஓயாமல் ஜெபிக்கிறவராய் சாமுவேல் இருந்தார். தாவீதுல நம்ம பார்க்கிறோம், எப்பொழுதும் என்ன பண்ணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்ற ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா. ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவாங்க. ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை வேணும்னு சொன்னா நம்ம என்ன சொல்ல போறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கே மகிமை உண்டு. எனக்கு இல்லப்பா, உங்களுக்கு மகிமை உண்டாகட்டும், உங்களுக்கு மகிமை உண்டாகட்டும், உங்களுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவருடைய பிரெஸ்டீஜ் அது நம்மளை விடுவிக்கிறது. அவருடைய தன்மானத்துக்குரியது அவர் நம்மளை விடுவிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கீழே போடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அது வார்த்தையை தேவரை மகிமைப்படுத்திருக்கிறது. ஆகவே நாங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், உடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஜெயிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, முக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, முக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, முக்கு ஸ்தோத்திரம், முக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, இம்மட்டும் வா மிஞ்சி வராதேன்னு சொல்கிற கர்த்தர் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அப்பா நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க அறியாத எதுவுமே எங்க வாழ்க்கையில நடக்கல, இனி நடக்க போறதில்லை. அதற்காக உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ராஜா. நன்றி, நன்றி, நன்றி. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் நாம் ஒப்பு கொடுத்து சர்வாங்க தகன பலியாய் இந்த காலை வேளையில் சாமுவேல் ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாய் கொடுத்த போது கர்த்தர் இடி முழக்கம் போல அவன் சத்துருக்கள் மேல் இறங்கினார். அதே கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மேல், நம்முடைய சத்துருக்கள் மேல் இடி முழக்கம் போல, பிசாசாகிய சத்துருவின் மேல் இடி முழக்கம் போல இறங்குகிறார். அம்ரமோதர கதி பிரவால பரிஷத்துரனா. கர்த்தாவே உமக்கு மகிமை, உமக்கு துதி ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிற, நாங்கள் எதிர்பார்க்கிற ஆண்டவரே எந்த சத்துருவும் ஆண்டவரே எங்களை மேற்கொள்ள முடியாது. இம்மட்டுமா மிஞ்சி வராதேன்னு சொல்லுகிற வல்லமைக்கு முன்பாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது சொன்னது போல ஆண்டவர் கர்த்தருக்காக நான் பொறுமையுடனே காத்திருந்தேன், நான் பொறுமையாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு செவி கொடுத்து என் கூப்பிடுதலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆகவே நான் என்ன சொல்ல போறேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். எல்லா பிரச்சனைகள், எவ்வளவு மனுஷருடைய நிந்தனைகள், அவங்களுடைய எவ்வளவு கொடுமையா இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா, ரட்சிப்பை நான் விரும்புறேன். ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வியாதியில, இந்த பிரச்சனையில, இந்த பண கஷ்டத்துல, இந்த மன கஷ்டத்துல, இந்த கேள்விக்குறிகளுக்கு முன்பாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்றோம்ப்பா. நீர் ஆண்டவரே மகிமைப்படுத்துவீராக, உங்களுடைய நாமத்தை உயர்த்துவீராக என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் பா. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துறோம்னு சொல்லலாம். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான கால வேளைக்காய் நன்றி செலுத்துறோம்ப்பா ஆண்டவரே. முக்கு ஸ்தோத்திரம், முக்கு ஸ்தோத்திரம், முக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமை உமக்கே வரட்டும் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி நாங்கள் படைக்கிறோம்ப்பா. முக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல கர்த்தாவே ஆண்டவரே, இந்த 2026 முதலாவது ஓய்வு நாளை கர்த்தாவே உங்களுடைய சமூகத்திலே கடத்த எங்களுக்கு ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணினீங்க. என்ன பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இன்னுமாய் ஆண்டவரே பலங்கொண்டு திடமனதாய் இருந்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த அல்லேலூயா உமக்கு காத்திருக்க. அல்லேலூயா. சர்வாங்க தக்ன பலியை போல ஆண்டவரே பலிகளை, துதி ஆராதனைகளை செலுத்த ஆண்டவரே எங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. எங்களுக்கு தகுதி கொடுத்திருக்கீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மிகுந்த கிருபையினால்
உடைய ஆலயத்துக்குள்ளாய் பிரவேசித்திருக்கணும். பரிசுத்தப்படுத்துங்க, உங்க நாமத்தை உயர்த்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். சாமுவேலுக்கும் நெகேமியாவுக்கும் இந்த எஸ்ராவுக்கும் ஆண்டவரே தாவீதுக்கும் கொடுத்த பெரிய கிருபைகளை எங்களுக்கும் கொடுங்கப்பா. அல்லேலூயா. அவர்களைப் போல் ஓயாமல் ஜெபிக்கிறவர்களாகவும் கர்த்தாவே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவது என்று சொல்லுகிற கூட்டமாகவும் நாங்களும் தீர்ந்து உம்மையே மகிமைப்படுத்தணும். உங்களை அறிந்து கொள்கிற பாக்கியம் கிடைச்சிச்சு. உங்களை விட்டு பின்னாடி போக மாட்டோம்ப்பா. உங்களை ஓடி வந்து உங்க காலை பிடிச்சுக்கிறோம். அல்லேலூயா. உடைய கரம் எங்கள் மேல் அனுகூலமாயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். உடைய கரம் பராக்கிரமம் செய்கிறதாய் எங்கள் மேல் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. உடைய வலது கரத்தினால் எங்களை மூடுகிறபடியால் நன்றி. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஊழியக்காருக்காய் நாங்கள் விசேஷமாய் செபிக்கிறோம். காலை வேளையில கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அடியானை அவரை கர்த்தாவை பொதிந்து கொள்வதாக, மூடிக்கொள்வதாக. உடைய சட்டைகளின் கீழ் இருக்கிற ஆரோக்கியம் பரிசுத்தமான ஆண்டவரை ஆட்கொள்ளட்டும். குடும்பத்தை ஆட்கொள்ளட்டும். எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. தயவாய் நடத்துங்கப்பா. உங்களுக்கே மகிமை, உங்களுக்கே மகிமை. அப்பா, நீங்க ரொம்ப அன்புள்ளவர். உங்க அன்பின் சட்டைகளுக்குள்ளாக மறைந்து கொள்கிறோம் கர்த்தாவே. உங்களுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு வந்த ஆண்டவரை ஆராதித்த எல்லா சகோதரனையும் சகோதரியும் சிறு பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, விடுவிப்பீராக. உடைய பலத்த கரங்களுக்குள் காத்து கொள்வீராக. உமக்கு துதியும் கனத்தையும் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்தோம். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாதுகாக்கிற கரங்களுக்கு எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களையும் எங்கள் ஜபங்களையும் எங்கள் ஊழியங்களையும் எங்கள் ஊழியக்காரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேளும் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.